ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் கறி தோசை. நான்வெஜ்ஜில் கறி தோசை சாப்பிட்ருப்பீங்க. அதே டேஸ்ட்டில் வெஜ்ஜிலையும் கறி தோசை செய்யலாமா? ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி தோசை சுடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். அதுக்கு முதல்ல ஒரு சாப்பர் எடுத்துக்கலாம். அதில் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தோசையை உங்கள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம். மிச்சம் வைக்காமல் அப்படியே சாப்பிட்டுட்டு வருவாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம், தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரவும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு மெயின் டிஷ்ஷே இந்த பன்னீர் தாங்க. இந்த பன்னீரை இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா மசிச்சு விட்டு வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பன்னீர் நல்லா வதங்கி அப்படியே வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு கல் சூடாகவும் மாவெடுத்து உங்களால் எவ்வளவு நைஸாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தோசையை ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பன்னீர் மசாலாவையும் ஒன் சைடாக வச்சு நல்லா பரத்தி விட்டுக்கலாம். இதுக்கு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நல்லா சுற்றிலும் 1 ஸ்பூன் நெய் எடுத்து ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ தோசை நல்லா வெந்து வரவும் மடக்கி 2 பக்கமும் திருப்பி வேக வச்சு எடுத்தால் வெஜ் கறி தோசை ரெடி. வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப்